ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேலியோ டயட்டோட டே 7ங்க. இன்றைக்கி ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா பார்த்திங்கன்னா பயங்கர தலைவலி, தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சி. நாள் வாக்கிங் போயிட்டு நல்லா ஸ்வெட்டிங்காக இருந்ததா, ஸோ பயங்கர தலைவலியாக இருந்தது. ஸோ ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சி சூடாக காஃபி போட்டு தான் குடித்தேன். தென் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரைடு நட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால 2 வேளை மட்டும்தான் சாப்பிடுவேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஃப்ரைடு நட்ஸ் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு என் ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளே இந்த வெள்ளை பட்டாணி ஊற வச்சு அந்த மசாலா சுண்டல் பண்ணுவாங்க இல்லையா, சேட் ஐட்டம்ஸு. ஸோ அது ஈவினிங்காக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா சுண்டல் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. என் ஹஸ்பண்ட் டிவி பார்த்துட்டு டிவியில் பூரியை பார்த்தாராம். ஸோ எனக்கு பூரி சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது, எனக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு பூரி போட்டு கொடு அப்படின்னாங்க. சரி, அப்படியே அந்த மசாலா சுண்டலையே பூரி குருமாவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு பூரியும் போட்டு கொடுத்துட்டேன். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்தது குருமா, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்ததான் குருமா. இன்றைக்கி என்னமோ ரொம்ப தண்ணி தாகம் எடுத்த மாதிரியே இருந்ததுங்க. ஸோ நிறைய நீர்மோர் தண்ணி இப்படி மாற்றி மாற்றி குடிச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் லேசாக டயர்டாக ஆன மாதிரியும் ஃபீல் பண்ணேன். ஸோ ஈவினிங்காக வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டு எப்போதும் போல் மஸ்கட்டில் இருக்க சிவன் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி பிரதோஷம் இல்லையா, அதனால். ஸோ அங்கே போய் பார்த்திங்கன்னா அங்கே பால் கேக்கு, ஸ்வீட்டு, வடை, கேசரி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரசாதம் கொடுத்தாங்க. சரி, நம்ம டயட் இருக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் பிரசாதம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் சாஸ்திரத்துக்கு எடுத்துகிட்டு மீதியை என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டேன். அவங்களுமே வடை, கேசரி, ஸ்வீட்டுன்னு சாப்பிட்டுட்டு எனக்கு நைட் டின்னர் வேணாம், எனக்கு ஃப்ரூட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி என்னமோ நல்ல கிளைமேட்டுங்க. மஸ்கட்டில் கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு போலருக்கு. நல்லா ஜில்லுன்னு காற்றடிச்சிட்டு இருந்தது. செம்ம சூப்பராக இருந்தது. ஓகே, நல்லா எப்படியோ கிளைமேட் சேஞ்ச் ஆனால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலேருந்து வந்தாச்சு. நைட் டின்னர் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, ஹெவியாக எனக்கு எடுத்துக்க தோணல. ஸோ நேற்று செஞ்ச இந்த அவியல் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, அப்படியே ஹாட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாமிக்கு நைவேத்தியம் பண்ண ஒரு க்ரீன் ஆப்பிள் இருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே எனக்கு இந்த மாதிரி தான் போணுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.